கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த பதிவுகளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த 2 அற்புதங்களை குறித்து தியானித்திருந்தோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த இன்னொரு அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். இந்த நாளிலே நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட அற்புதத்தின் தலைப்பு, கப்பர் நாகுமிலே அசுத்த ஆவி பிடித்த மனிதனை குணப்படுத்துதல். இந்த அசுத்த ஆவி பிடித்த மனிதனை குணப்படுத்துகிற இந்த நிகழ்வை மார்க்குவும் லூக்காவும் பதிவிட்டிருக்கிறார்கள். மற்ற மத்தேயு, யோவான் ஆகிய சுவிசேஷ பகுதிகளிலே இது காணப்படவில்லை. மார்க்குவும் லூக்காவும் மாத்திரம் இந்த பகுதியை எழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் முதலாவது இந்த பகுதியை குறித்து அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். என்னவென்றால், ஒரு சுவிசேஷ பகுதியில் மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து 2, 3 அல்லது 4 சுவிசேஷ பகுதிகளிலும் குறிப்பிடுகிற அற்புதங்களை நீங்கள் விருப்பம் இருந்தால் உங்கள் வேத புத்தகத்திலே அந்த இடங்களை நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் எழுதி கொண்டால் அது நன்றாக இருக்கும். அதாவது லூக்காவிலே எந்த இடத்திலே அந்த பகுதி இருக்கிறதோ அந்த இடத்திலே அந்த காலியாக 2 பக்கங்களிலும் இருக்கும். அந்த இடத்திலே மற்ற புத்தகத்திலே இந்த பகுதி எங்கு உள்ளது என்று நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டால் அதை நீங்கள் படிக்கிற பொழுது சற்றென்று அந்த வேறொரு சுவிசேஷத்திலே இது எங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஒரு சிலர் வேத புத்தகத்திலே நீங்கள் குறிப்பிடுகிறதை பழக்கமாக வைத்திருக்க மாட்டீர்கள். ஒரு சிலர் குறிப்பிடுவார்கள். அப்படி குறிப்பிட விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இதை குறிப்பிட்டு கொள்ளும்படி நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்க்கிற பொழுது மார்க்கு அவர்கள் எழுதிய அற்புதங்களிலே முதலாவது அற்புதமாக இவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். அதாவது மார்க்கு புத்தகத்திலே எழுதப்பட்ட அற்புதங்களிலே இது முதலாவது அற்புதமாக அவர் குறிப்பிடுகிறார். அதனால இதுதான் முதலாவது அற்புதம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அதே போல லூக்காவும் கூட இந்த பகுதியைத்தான் முதலாவது அவர் எழுதிய அற்புதங்களிலே முதலாவது அற்புதமாக அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். பிரியமானவர்களே, இப்போது நான் அந்த பகுதிகளை உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவது மார்க்கு பகுதியையும் வாசித்து விட்டு பிறகு லூக்கா பகுதியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். வாருங்கள், வேதத்தை வாசிக்கலாம். வேத புத்தகம் உள்ளவர்கள் என்னோடு கூட எடுத்துக் கொள்ளுங்கள். மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனம் 21 28 வரை நான் வாசிக்கிறேன். பின்பு கப்பர் நாகுமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அவர் வேத பாதகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயரே, நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. இப்பொழுது நாம் லூக்கா பகுதியை வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 37 வரை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயா, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களில் எல்லாம் பிரசித்தமாயிற்று. அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் செய்த இந்த அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கும்படியாக இந்த வேலையை கொடுத்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து வேறொரு அற்புதத்தை குறித்து நாம் இன்னொரு பகுதியிலே பார்ப்போம். உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிறிஸ்துவின் உபதேசத்துக்குள்ளாக உங்களை நடத்துவாராக. ஆமென்.